இப்போ ஒரு லைனை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மெசேஜ் இந்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஹிண்ட் ஏதாவது நான் கொடுக்க போகிறேன். என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்னால் டு பிரிண்ட் a நியூ மெசேஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் வந்து ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நம்ம கமாண்ட் லைனில் கொடுத்துருக்க எந்த லைனுமே வந்து நமக்கு அவுட்புட்லேயோ எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஒரு டெவலப்பரோட பெர்ஸ்பெக்டிவ், டெவலப்பரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கமாண்ட்ஸ் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த //ஸ்லாஷை யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் லைன் வந்து கமெண்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு மல்டிபிள் லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு மல்டிபிள் லைனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டு பிரிண்ட் அ நியூ மெசேஜ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டே வந்து மல்டிபிள் லைனில் இருக்குது. இந்த செட் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணணும்னா /* அண்ட் இங்கேயுமே /* சாரி ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே நமக்கு அவுட்புட்டில் எதுவுமே இருக்காது. இந்த லைன்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, கமாண்டட் லைன்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வந்து இந்த கமாண்டட் லைன்ஸ்லாம் எதுக்காகனா டெவலப்பரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இன்னொரு டெவலப்பர் பார்த்தா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ எய்தர் மல்டிபிள் லைன்ஸ் ஆர் சிங்கிள் லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் லைனை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம்.